ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய கடற்கரையாக விளங்குகிறது மெரினா. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சுற்றுலா பகுதிகளில் ஒன்றான இந்த கடற்கரையில் தற்பொழுது நீலக்கோடி கடற்கரை திட்டத்தில் புது பொலிவு பெற்று வருகிறது. என்னென்ன வசதிகள் உருவாகி இருக்கிறது பார்க்கலாம். மெரினா கடற்கரை சென்னை மக்களின் உணர்வுகளுடன் கலந்தது. வசதி படைத்தவர்கள் தொடங்கி அடுத்த வேளை உணவுக்கே தவிப்பவர்கள் என அத்தனை பேரையும் தாங்கி நிற்கும் சென்னைக்கு பறந்து விரிந்த சமத்துவபுரமாக விளங்குகிறது மெரினா. பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் மட்டுமல்ல, சாதாரண நாட்களில் கூட கடற்கரையில் மக்கள் கூட்டம் அதிகரிக்கும். தற்போது கத்தரிவையில் கோர தாண்டவத்தை தொடங்கினாலும் மெரினாவுக்கு சென்று கடற்கரையை காண வேண்டும், உப்பு காற்றை சுவாசித்து பொழுதை போக்க வேண்டும் என மக்கள் குவிவது வழக்கம். இதுவரை வெயிலின் தாக்கத்தை தணித்துக் கொள்வதற்கு படகுகளுக்கு கீழ் மடங்கியோ அல்லது பெட்டிக்கடையை ஒட்டி நிழலிலோ அமர்ந்திருப்பதுண்டு. காதலர்களை பொறுத்தவரை சொல்லவே வேண்டாம். காதலியின் துப்பட்டாவை தலையில் போர்த்தி கொண்டு வெயிலையும் பொருட்படுத்தாமல் காதலை வளர்ப்பார்கள். ஆனால் இனி வெயிலை கண்டு அச்சப்பட தேவையில்லை சுற்றுலா பயணிகள். மெரினா கடற்கரை தற்போது நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு வருகிறது. டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை நிறுவனம் சார்பில் மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை உலகில் 4154 கடற்கரைகள் நீலக்கொடி சான்று பெறப்பட்ட நிலையில் இந்தியாவில் ஒடிசாவில் உள்ள கோல்டன் கடற்கரை, குஜராத்தில் சிவராஜ்பூர் கடற்கரை, கேரளாவில் காப்பாடு கடற்கரை, டயூவில் கோக்லா கடற்கரைக்கு அடுத்தபடியாக மெரினா இந்த அங்கீகாரத்தை பெறுகிறது. 250 ஏக்கர் பரப்பளவுள்ள மெரினா கடற்கரையில் 50 ஏக்கர் நிலத்தில் மட்டும் 5,62 லட்சம் ரூபாய் செலவில் பணிகளை மேற்கொண்டு வருகிறது சென்னை மாநகராட்சி. 360 டிகிரி கண்காணிப்பு கேமரா, பிரத்யேக உயிர்காக்கும் கருவிகள், 24 மணி நேரமும் பணிநேர காவலர்கள், சாய்வு இருக்கைகள், இவற்றுடன் மூங்கிலால் ஆன நிழற்குடைகள் அமைக்கப்பட்டிருப்பது மக்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. கடலில் குளித்து ஆட்டம் போட்டுவிட்டு மூங்கில் குடைக்கு கீழே அமர்ந்து இளைப்பாறுவது அலாதி சுகம் என்கின்றனர். பீச்ன்றது நார்மலாக மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் சீக்கிரமாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வீக்கெண்ட்ஸில் அது ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. ஸோ அதை இன்னும் இவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஒரு 20-30 ருபீஸ் தான் இவங்க மேபி அதுக்கு சார்ஜ் வச்சுருப்பாங்க, என்ட்ரி சார்ஜாக. ஸோ அதை வச்சு இவங்க இது பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு பீப்புளுக்கும் இன்னும் ரிலாக்ஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இதே போல அங்கு அமைக்கப்பட்ட உயர் கோபுரங்கள் மீது ஏறி நின்று கடலின் அழகை ரசிக்கவும் முடியும். வெயிலை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஓட்டமெடுப்பவர்கள் கூட மூங்கில் குடைகளுக்கு கீழ் அமர்ந்து பொழுதை போக்கலாம் என்றும், நீலக்கொடி திட்டம் நிறைவடைந்த பின்பு மெரினா கடற்கரைக்கு வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வேலைகள் முழுமை அடைந்த பிறகு டென்மார்க்கை சார்ந்த அந்த நிறுவனங்கள் இங்கே ஆய்வு செய்த பிறகு அவர்கள் அந்த சான்றிதழ்களை அளிப்பார்கள். வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மெரினா கடற்கரைக்கு அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நீலக்கொடி கடற்கரை திட்டம் இந்த மாதம் இறுதிக்குள் முழுமை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசப்புடன் செய்தியாளர் சுரேஷ்.